Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம 2 word and 3 word questions பார்க்க போறோம். இந்த 2 word and 3 word questions இங்கிலீஷ் பேச பழகுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி questions எல்லாம் நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படினா இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரியான questions வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு தூரம்? How far? எவ்வளவு நேரம்? How long? இந்த how long அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நீளம் அப்படினு சொல்றதுக்கும் how long யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு கடினமானது? How hard? எவ்வளவு மலிவானது? How cheap? எவ்வளவு விலை அதிகமானது? How expensive? எவ்வளவு ஆழமானது? How deep? எவ்வளவு குளிரானது? How cold? எவ்வளவு சூடானது? How hot? எவ்வளவு பெரியது? How big? எவ்வளவு சிறியது? How small? எவ்வளவு பலமானது? How strong? எவ்வளவு இனிப்பானது? How sweet? எவ்வளவு கசப்பானது? How bitter? எவ்வளவு நேரமானது? How late? எவ்வளவு சீக்கிரம்? How soon? எவ்வளவு பழையது? How old? எத்தனை? How many? எத்தனை தடவை? How often? ஸோ இந்த how often அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் அடிக்கடி நான் பண்ணுவேன் அப்படின்னா அடிக்கடினா எத்தனை தடவை அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி எத்தனை தடவைன்னு கேட்குறதுக்கு how often அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உனக்கு களைப்பா இருக்குதா? Are you tired? உனக்கு பசிக்குதா? Are you hungry? உனக்கு தாகமா இருக்குதா? Are you thirsty? உனக்கு தூக்கம் வருதா? Are you sleepy? நீ நல்லா இருக்கியா? Are you okay? இந்த ஆர் யூ ஓகே அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கியா அப்படின்றதும் கேட்கலாம். இல்லை யாருக்காவது கொஞ்சம் அவங்க சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். நீ கோவமா இருக்கியா? Are you angry? நீ வீட்டில் இருக்கியா? Are you home? வீட்டில் இருக்கியான்னு கேட்குறதுக்கு ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னும் கேட்கலாம். இல்லை அந்த ப்ரிப்போசிஷன் இல்லாமல் ஆர் யூ ஹோம் ரொம்ப கேஷுவலாக கேட்கும்போது ஆர் யூ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். நீ உயரமாக இருக்கியா? Are you tall? நீ பலசாலியாக இருக்கியா? Are you strong? நீ மெதுவாக செஞ்சிட்ருக்கியா? Are you slow? இந்த ஆர் யூ ஸ்லோ அப்படின்றது வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எங்கேயாவது சீக்கிரமாக முன்னாடி போயிட்டோம், யாராவது மெதுவாக வந்துட்டுருக்காங்கன்னா நீ மெதுவாக வந்துட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கும் ஆர் யூ ஸ்லோன்னு கேட்கலாம். நீ மெதுவாக சாப்பிட்டுட்ருக்கியா, எந்த விஷயமா இருந்தாலும் நீ மெதுவாக செய்கிறியான்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வேகமாக செய்கிறியா? Are you fast? இதுவும் அதே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் சில விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் வேகமாக செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் பழகி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.